இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி மோத்திச்சோர் லட்டு. இது நல்ல குட்டி குட்டி பூந்தியாக முத்து முத்தாக குட்டி குட்டியாக இருக்கும். இந்த லட்டு நல்லா உடச்சி பார்த்தா உள்ள ஜூஸியாக இருக்கும். இது நம்ம சாதாரண பூந்தி லட்டு ரெசிபியை விட கொஞ்சம் வித்தியாசம். வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு இந்த பூந்தி கரண்டி நமக்கு ரொம்ப அவசியம். மோத்திச்சோர் பூந்தி கரண்டி. இது கிடைக்கலனா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன அலுமினியம் ட்ரேயோ பவுலோ எடுத்து அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டையாக்கிக்கலாம். இல்லாட்டா ஒரு அலுமினியம் ஃபாயிலை 4 மடக்கி இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அந்த கண்ணு கரண்டியை சுற்றி இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டைகளாக நம்ம போட்டோன்னா நமக்கு பூந்தி கரண்டி ரெடி. நம்ம இந்த பூந்தி கரண்டியை என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி சைடில் ஸ்டவ்வுக்கு நம்ம கடாய்க்கு பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கரண்டியை தான் இந்த கண்டெய்னர் மேலே இந்த மாதிரி தட்டணும். தட்டும்போது அதில் இருக்க மாவு உள்ள சின்ன சின்ன முத்து முத்தாக விழும். அந்த வைப்ரேஷனில் அது கீழே விழும். இந்த மாதிரி ஃப்ளாட் கண்ணு கரண்டியை விட இந்த விளிம்பு வச்சு இருக்கும் ஒரு கண்ணு கரண்டி, அது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு சைடில் வழியாது. சரி, இப்போது நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலில் ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் உண்டு. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா லட்டு, முறுக்கு, ஜாங்கிரி, மைசூர் பாக், சீடை அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ முடியும் போதும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கு தரேன். நேரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். சரி, இந்த ரெசிபி நீ செய்கிறதுக்கு நமக்கு 1 கப்பு கடலை மாவு வேணும். அந்த 1 கப்பு கடலை மாவை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ கட்டிகள் எதுவும் இருக்காது நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது. இனி இது கூட தண்ணி சேர்த்து நல்ல பூந்தி பொரிக்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். அப்போ தண்ணி எவ்வளவு தேவைப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, 3/4 கப்பை விட அதிகமாக, 1 கப்பை விட கொஞ்சம் குறைவா அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. முதல்ல எல்லா தண்ணியும் ஊற்றிட வேண்டாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு ரன்னி பேட்டராக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் கேசரி பவுடர் கலர், அந்த ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன பிஞ்சு உப்பு இந்த மாவு கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இனி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நெய் இல்லாட்டா எண்ணெய், இல்லை பாதி பாதி நெய் பாதி எண்ணெய் பாதி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பூந்தி கரண்டியில் இந்த மாதிரி கலக்கி வச்ச மாவை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி தட்டி தட்டி இருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி குட்டி குட்டி பூந்தியாக அந்த எண்ணெயில் விழும். அதெல்லாம் நம்ம நல்லா பொரித்து எடுக்க வேண்டியதான். இனி இந்த பூந்தி பொரிஞ்சதும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரால் இந்த குட்டி குட்டி பூந்திகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். இனி இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி பூந்திகளாக செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பூந்தி எல்லாம் பொரிச்சு நல்லா ரெடி ஆயாச்சு. இனி இது கூட சேர்த்துக்கிறதுக்கு நட்ஸ், உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எனக்கு ரோஸ்டட் நட்ஸ்ன்றதுனால நான் திருப்பி நெய்யில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம ஊர்லலாம் வெள்ளரி விதை கிடைக்கும், அது கூட சேர்த்துக்கலாம். இனி இது கூட ஒரு 4-5 ஏலக்காய் தோலை நீக்கிட்டு தனியாக பொடி பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லட்டுக்கு பாகு காய்க்க போகிறோம். 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம், அதனால 1 கப்பு சீனி வேணும். அது கூட 1 கப்பு தண்ணி. இது கூட கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம இனி ஸ்டவ் கொண்டு போய் பாகு காய்க்க போகிறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, அப்போ அந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டல் ஆகாது, அதுக்காக. அதே மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுருந்தா அந்த ஏலக்காவையும் இந்த மாதிரி ஜலிச்சிட்டு போடுங்க. அப்போது நம்ம லட்டு சாப்பிடும்போது தும்பு எதுவும் வாயில் கடிப்படாது. இந்த லட்டுக்கு பாகு கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா இந்த மாதிரி கொதித்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும் போதே நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த குட்டி குட்டி பூந்திகள் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பயப்பட வேண்டாம், பாகு இப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, பயம் வேண்டாம். ஏன்னா இந்த பூந்தி எல்லா சிரப்பையும் அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். ஃப்ளேமை இப்போ நீங்கள் மீடியமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு இது கூட இனி நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை அந்த நேரம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூந்தி அந்த பாகு எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்குது. இனி இது கூட நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இது எண்ணெயில் தான் பொரித்தேன். நெய்யில் பொரிச்சிங்கன்னா நீங்கள் இப்போது நெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுற போகிறோம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கும்போது நல்ல எல்லா பூந்தியும் நல்ல ஊறி பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸியாக இருக்குது. இனி இதை எல்லாம் நல்ல ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம லட்டு மாதிரி பிடிக்க வேண்டியதான்.
பார்த்தீங்களா, நம்ம மோத்திச்சோர் லட்டு ரெடி. இப்போது ஒரு கப்பு கடலை மாவில் இதே அளவுக்கு 12 லட்டு வரைக்கும் நமக்கு செய்யலாம். இந்த அளவு, இது சின்ன லட்டும் இல்லை, பெரிய லட்டும் இல்லை, நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஆவரேஜ் சைஸ் லட்டில் ஒரு 12 லட்டு மோத்திச்சோர் லட்டு அழகாக செய்யலாம். அவ்வளோதான், நம்ம லட்டு இப்போது ரெடி. இனி இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஜூஸியாக, கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்குது. நமக்கு அந்த பூந்தி சைஸ் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரே சைஸாக இல்லை. அதுக்கு ஏன்னா நமக்கு அந்த பூந்தி கரண்டி இல்லாததுனால. அதே மாதிரி நீங்கள் இந்த பூந்தியை முழுசுமே நெய்யிலே பொரிச்சு எடுக்கலாம், அதுக்கும் வேறு ஒரு டேஸ்ட் வரும். எனக்கு அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த நெய் மனம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முழுசுமே இதை நெய்யில் பொரிக்கலாம், இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரி கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். அப்போ இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.